ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மார்னிங் ஸ்டடி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் எப்போவுமே ஒரு டைரி வச்சுருப்பேன். அந்த டைரியில் தான் என்ன பிளான் அப்படிங்கிறத எழுதுவேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி நான் 1 வீக் பிளானு 1 மந்த் பிளான் போடுவேன். பட் எனக்கு செட் ஆகவே செய்யாது. பட் அந்த முந்தின நாள் பிளான் போடுறது அல்லது எனக்கு காலையில் பிளான் போடுறது, முந்தின நாள் பிளான் போடுறது கரெக்டாக செட் ஆயிரும். ஸோ நான் பிளான் போட்டு வச்சுருவேன். நான் பிளான் போட்டுட்டு எதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துப்பேன். அந்த டைமிங்கை பார்த்துப்பேன். நிறைய டைமிங் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் ஜிஎஸ் எடுப்பேன். டைமிங் கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் தமிழோ இல்லை சிஏ இந்த மாதிரி எதாவது எடுத்துக்க. மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எனக்கு 1 ஹவராவது எடுத்துக்கணும். ஏன்னா நோட்ஸ் எழுதி படிக்கிறதுனால எனக்கு 1 ஹவர் எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ தமிழ் கொஞ்சம் டைம் வந்துச்சுன்னா தமிழ் எடுத்துப்பேன். ஸோ எழுதி முடிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஜிஎஸ் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஜிஎஸ் என்னால் கொஞ்சம் தான் படிக்க முடியும். ஃபுல்லாக அப்படி ஜிஎஸ்லேயே மூழ்கி படிக்க முடியாது. ஸோ கொஞ்ச நேரம் ஜிஎஸ் அல்லது வேறு ஏதாவது சப்ஜெக்ட் இந்த மாதிரி குழப்பி படித்தா தான் எனக்கு கொஞ்சம் டைம் விட்டு படித்தா தான் கொஞ்சம் படிக்க முடியாமல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸ் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இதோட ப்ளாக் முடியுது.